உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலைகள் சுத்திகரிப்பு செய்யாமல் தேக்கி வைத்துள்ள கழிவுநீரை சட்டவிரோதமாக பாலாற்றில் திறந்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் பாலாறு நுரை பொங்கி காணப்படுவதோடு அதிக துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வரை இருக்கிறது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையா? மக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரம். நிச்சயமாக கௌதமி, ஆம்பூர் அருகே தொடர்மழை பயன்படுத்தி பாலாற்றில் திறந்து விட்டப்பட்ட தோல் கழிவு துர்நாற்றுடன் நுரைப்பொங்கி ஓடும் பாலாறு மழை பெய்யும் போதெல்லாம் தொடர் கதியாகவும் கழிவுநீர் கலப்பு அதிகாரிகள் மெத்தன போக்கே செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் கடந்த சில தினங்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனை பயன்படுத்தி வாணியம்பாடியில் சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் மாறாப்பட்டு பகுதியில் பாலாறு நுரை பொங்கி ஓடுகிறது. இந்நிலையில் ஆந்திராவில் இருந்து புல்லூர் வழியாக தமிழகத்துக்கு வரும் பாலாறு திருப்பத்தூர் மாவட்டத்தில் முக்கிய ஒரு ஆதாரமாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி ஆம்பூர் வழியாக செல்லும் இந்த பாலாறு படுக்கையில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருப்பதாகவும் பாலாற்றில் தோல் கழிவு கலப்பதால் விவசாய நிலங்கள் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் சுமார் 1200 டிஎம்சி அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் பாலாறு நீர் குடிக்க கூட முடியாத அளவிற்கு மிகவும் மோசமானதாகவும் பாலாறு தோல் கழிவுகள் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட நிர்வாகத்திலும் புகார் அளித்து வந்த நிலையில் பாலாற்றில் தோல் கழிவு கலப்பதை தொடர்கதையாகவும் இதை குறித்து மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போவதில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நீதிபதிகள் இதுக்கு ஒரு கடனையும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து மாசுபட்டு காட்டு வாரியம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனைகளும் குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளனர். கௌதமி, உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.